வணக்கம். ரமா கோவிந்த் ஆன்மீகம் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு விநாயகருக்கு முதல்ல தோப்புக்கரணம் போட்டவர் யார், அந்த தோப்புக்கரணம் எப்படி வந்தது அப்படின்ற பதிவை இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு பிறகு வருகிற கிருஷ்ணபட்சம் என்ற தேய்பிரை சதுர்த்தி தினமே சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் விநாயக பெருமானை விரதம் இருந்து வழிபட நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு புராணம் சொல்லுது. இந்த மகத்தான விநாயக பெருமானுக்கு யார் முதலாக தோப்புக்கரணம் போட்டு வழிபட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு யார் முறையாக விரதம் இருந்து விநாயகரை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு பித்ரு தோஷம் போன்ற அனைத்து தோஷங்களும் நீக்குவதோடு கடன் தொல்லையில் இருந்தும் விடுபடலாம். மேலும் விநாயகரை வணங்கும்போது தலையின் முன்னெற்றியில் 3 முறை குட்டி கொண்டும் 3 முறை தோப்புக்கரணம் போட்டும் வழிபட விநாயகர் பெருமான் மகிழ்ந்து நாம் கேட்டதை மட்டுமல்லாது கேட்காததையும் சேர்த்தே வழங்குவார் அப்படின்றதும் ஐதீகம். இதோட மந்திரம் ஓம் ஸ்ரீம் கணாதிபதையே ஏகதந்தாய லம்போதராய ஹேரம்பாய நாளிகேர பிரியாய மோதபசனாய மமாபீஷ்ட பலந்தேஷி பிரதிகூலம் மே நஸ்யது அனுகூலமே வசமானிய ஸ்வாஹா அப்படின்றது இதோட கணேச மந்திரம். சங்கடஹர சதுர்த்தி தினத்தில் விநாயகருக்கு பிடித்த இந்த மந்திரத்தை குறைஞ்சபட்சம் 11 முறை படிப்பது மிகுந்த நன்மையை தரும். இப்போது யார் முதல்ல இந்த தோப்புக்கரணம் போட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். விநாயகருக்கு போடுகின்ற தோப்புக்கரணம் என்ற சொல் தோர்பீகரணம் என்ற வடமொழி சொல்லிலிருந்து வந்தது. வடமொழியில் கை என்பதை தோஷா அப்படின்னு சொல்லுவாங்க. தோர்பியாம் அப்படின்னா 2 கைகள் என்று அர்த்தமும். மனிதர்களுக்கு தான் 2 கைகள் உள்ளது. ஆனால் தேவர்களுக்கு 2க்கும் மேற்பட்ட கை இருக்குது. அதுபடி 4 கைகளை கொண்ட மகாவிஷ்ணு தான் முதல்ல தன் மருமகனாகிய விநாயகருக்கு காதுகளை மாற்றி பிடிச்சு தோப்புக்கரணம் போட்டு வேடிக்கை காட்டி சிரிக்க வைச்சார் அப்படின்னு சொல்லப்படுது. அது எதுக்காகனா, ஒரு சமயம் கைலாயத்தில் இருக்கும் தனது தங்கையை காண்பதற்காக மகாவிஷ்ணு கைலாயத்திற்கு சென்றிருக்கார். அப்போது கைலாயத்தின் வாசலில் விநாயகர் அமர்ந்திருக்காரு. மகாவிஷ்ணு கையில் சங்கு சக்கரத்துடன் வந்தபோது அவரது கையில் இருந்த சக்கரத்தை டபக்கென பறித்த விநாயக பெருமான் வாய்க்குள் போட்டுக்கொண்டார். நடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த மகாவிஷ்ணு விநாயகரிடமிருந்து எப்படி சக்கரத்தை பெறுவது அப்படின்னு சிந்திச்சார். அதையடுத்து விநாயகருக்கு சிரிப்பு காட்டினால் அவரிடமிருந்து சக்கரத்தை மீண்டும் பெற்றிடலாம் அப்படின்னு நினச்சி தோப்புக்கரணம் போட்டு தனது சக்கரத்தை மகாவிஷ்ணு திரும்ப பெற்றார். இதோட பலன் இன்று சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகரை வேண்டியவர்களுக்கு அனைத்து நலன்களும் ஏராளமாக கிடைக்கும். வியாழக்கிழமையன்று விநாயகரை வணங்கும் போது நல்ல கல்வியும் ஞானமும் கிடைத்து குருவாக இருக்கின்ற அந்தஸ்தும் கிடைக்கும். அதுபோல வேண்டிய செல்வம் மற்றும் குபேர யோகத்தையும் சங்கடஹர சதுர்த்தி விரதம் பெற்று தரும். சங்கடஹர சதுர்த்தி என்று விநாயகரை வணங்கிட அனைத்து வளங்களையும் பெற்றிடலாம். அப்படின்றதுனால விநாயகரின் அருள் என்றும் கிடைப்பதற்கு பஞ்சமுக விநாயகர் சிலையை வீடு அலுவலகத்திலையும் வச்சு வணங்குவதும் மிகவும் சிறப்பு. நன்றி. அடுத்ததாக விநாயக பெருமானின் சதுர்த்தி சிறப்பு பற்றி பார்க்கலாம். விநாயகரை வணங்காமல் தொடங்குகின்ற எந்த காரியமும் பூஜையும் ஹோமங்களும் முற்று பெறாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். செய்கின்ற காரியத்தில் தடைகள் ஏற்படுற போது விநாயகருக்கு தேங்காய் உடைப்பது அல்லது சிதற்காய் போடுவது என்ற தெய்வத்திற்கு இல்லாத தனி சிறப்பு. அதையடுத்து விநாயக பெருமானின் சதுர்த்தி தின வழிபாடு சிறப்பு மற்றும் பலன் பார்க்கலாம். உலக நாடு முழுவதும் விநாயகர் வழிபாடு இருந்த போதும் அனைவராலும் வணங்கப்படுகின்ற விநாயகர் மிக எளிமையான தெய்வமாக தான் இருக்கார். விநாயகருக்கு பெரிதாக கோயில் வேண்டும் என்று அவசியமில்லை. பிரதான சாலை மற்றும் வீட்டில் எதிரே சாலை அமையும் பட்சத்தில் திருஷ்டி பரிகாரமாக எங்கு வேணுமானாலும் விநாயகரை வச்சு வழிபடலாம். மாதாந்திர வளர்பிறை மற்றும் தேய்பிறை சதுர்த்தி நாட்களிலும் விநாயகருக்கு பிடித்தமான அவல், பொரி, கொழுக்கட்டை, இனிப்புகள் போன்ற படைச்சும் வழிபடுவது மிகவும் சிறந்தது. இன்று வளர்பிறை சதுர்த்தி தினத்தன்று அருகில் இருக்கிற கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு.
விநாயகரோட காது மற்றும் வாயை மூடி இருக்கும் தும்பிக்கையும் அதிகம் கேள், குறைவாக பேசு என்பதையே காட்டுது. ஏனைய தெய்வங்களுக்கு எல்லாம் இரட்டைப்படை எண்ணிக்கையில் கரங்கள் இருக்கும். ஆனால் விநாயகருக்கு ஒற்றைப்படையில் கரங்கள் அமைந்துள்ளதும் சிறப்பு. தும்பிக்கையுடன் சேர்த்து விநாயகருக்கு 5 கரம். அதனால்தான் 5 கரத்தவன், யானை முகத்தவன் அப்படின்னு சொல்றாங்க. விநாயக பெருமான குழந்தைகளுக்கு பிடிச்ச குழந்தை சாமி அப்படின்னும் அழைப்பாங்க. விநாயகரோட திருவடிவமானது விலங்கு, பூதம், மனிதர், தேவர் ஆகிய 4 கூறுகள் இணைந்த ஒப்பற்ற அமைப்பு. யானை முகம், தும்பிக்கை, யானை காது ஆகியன விலங்கின் கூறு. பேழை வயிறும் குறுகிய கால்களும் பூதங்கள் அமைப்பு. 4 கரங்கள் தேவர்கள் அமைப்பு. வலப்புறம் தந்தம் இல்லாதது பெண் கூறாகும். இடப்புறம் தந்தம் உள்ளது ஆண் கூறாகும். முகம் அஃறிணையாகவும் ஏனைய உறுப்புகள் உயர்த்திணையாகவும் காட்சியளிக்குது. அதனால விநாயகர் அனைத்துமாக விளங்கும் பரம்பொருளாவார். வியாசருக்கு மகாபாரத காவியம் எழுதுவதற்கு விநாயக பெருமானே துணையாக நின்று தானே அதை எழுதவும் செய்தார். அகத்தியர் காவிரியை கமண்டலத்தில் அடைத்தபோது அதை மீண்டும் பூமியில் ஓடும்படி செய்வதற்காக விநாயகர் காக்கை வடிவில் வந்து தட்டிவிட்டதாக புராணம் கூறுது. முருகப்பெருமான் வள்ளியை மணப்பதற்காக யானை ரூபம் எடுத்து விநாயகரை துணை நின்றார் அப்படின்னு கந்த புராணம் சொல்லுது. பலன் பார்க்கலாம். ஆபரணங்கள், சொத்துக்கள் போன்றவை கிடைத்திட விநாயகர் பூஜை செய்யலாம். இதனால சுக்கிரனின் அருள் கிடைக்க பெற்று குடும்பம் வாழையடி வாழையா தழைக்கும். விநாயகரை வணங்குவதால கந்திருஷ்டி, தீவினை மற்றும் தீய சக்திகள் போன்றவை நீங்கும். திருமணமாகாதவங்களுக்கு நல்ல வரன் கிடைத்து இனிய இல்லற வாழ்க்கையும் அமையும். நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல இடத்துல அதிக சம்பளத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். நன்றி.